கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என கூறிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டானா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களே, ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது. கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம். கவலைப்படாதீங்க. கனவு காண்பதெல்லாம் பகல் கனவாக இருக்கும். ஸ்டாலின் அவர்களே, 200 சீட்ல ஜெயிக்கிறீங்க. கனவுல ஜெயிக்கலாம். நிஜத்துல அண்ணா திமுக கூட்டணி தான் 210 இடத்துல ஜெயிக்கும். உண்மைதானே? என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு போய் கேட்கறதுக்கு. இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. முன்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு. கட்டுமான பொருட்கள் இனிமேல் கனவுல தான் வீடு கட்டிக்கும். இனிமேல் கனவுல வீடு கட்டி மகிழலாம். அதை உள்ளூர்ல மிக மிக மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. 6 நாட்கள் ஆன பிறகும் சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு இன்னைக்குதான் யாரோ 2 பேரா இருக்கலாம் அப்படி என்று கண்டுபிடித்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தையோட அம்மா சொல்றாங்க, மறுபடியும் கேள்வி கேட்டதனால் அந்த 10 வயது குழந்தை இன்று அரண்டு போய் இருக்கிறார்கள் என்று. இதுதான் தமிழகத்தில் உள்ள பெண் குழந்தைகளின் நிலைமையா என்று நான் கேட்கிறேன். அதே மாதிரி பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. அதை தடுப்பதற்கான எந்தவித பெருமுயற்சியும் தமிழகத்தில் எடுக்கப்படவில்லை. போராட்டங்கள் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களோடு ஸ்டாலின் என்று இதுவரை செய்யாததை நான் மக்களுக்கு சென்று செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் அது ஓட்டு வாங்குவதற்கான ஒரு முயற்சி, மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சி. அதனால் மக்கள் இதில் ஏமாற மாட்டார்கள். நிச்சயமாக இங்கே நான் ஏற்கனவே சொன்னதை போல தமிழகம் விடுதலை பெற வேண்டும். அந்த விடுதலை பெறுவதற்காக பாஜக, அதிமுக இன்னும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியாக போட்டி போட போகிறது. அதற்கு மக்கள் ஆதரவு தருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சிக்கு நான் வழிவிடுறது ஒன்றும் ஏமாளிகள் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. தொடர்ச்சி அந்த என்டிஏ கூட்டணியில அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற விவகாரம் தொடர்ச்சியா பிரச்சனை இல்லை. இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமர்ந்து எத்தனை இடங்கள், எப்படி இந்த அணியை முன்னெடுத்து செல்வது, எப்படி இதை அமைப்பது என்பதையெல்லாம் அவர்கள் முடிவு செய்வார்கள். தலைவர்களின் பேச்சுக்கு நாங்கள் இங்கே அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு நாங்கள் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கிறது. நிச்சயமாக அது பலமடையும். நிச்சயமாக அது வெற்றி பெறும். நீங்க எதிர்கூட்டணியை போய் கேள்வி கேளுங்க. அண்ணன் செல்வ பெருந்தகை ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார், சிரிவா ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார். காமராஜர் எப்படி பேசியது ஒத்துக்கொள்கிறார்களா என்று இன்னைக்கு ராகுல் காந்தி பேசினதுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு 100 ஓட்டு விழுந்ததுன்னா அதுல 25-30 ஓட்டு ஏன் ஓட்டுன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பதில்? அண்ணன் திருமாவளவன் திமுக ஓட்டு போனா கூட நாங்க பாஜகவை ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஒன்னும் அன்டச்சபிள் பார்ட்டி கிடையாது. நீங்க எல்லாரும் எங்க கூட கூட்டணி வைத்தவர் தான் திமுக. அதனால நாங்கள் பலமாக இருக்கிறோம். சில வார்த்தைகளை வைத்து கேட்டு எங்ககிட்ட அதுக்காக கேட்க வேண்டாம். அப்படி பதில் சொல்வதற்கு நான் ஏமாளி அல்ல, அவ்வளவுதான். கூட்டணியில மிகப்பெரிய ஒரு கட்சி இணைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை போகுது. என்டிஏல எந்த கட்சி இணைந்தாலும் அது மிகப்பெரிய கட்சி தான். ஏன்னா ஆளும் கட்சியை தோற்கடிக்க போகிற கட்சி தானே எந்த கூட்டணியா எங்ககிட்ட சேருது.